ஜெயமோஷி மகிழுடன் வாழ்க. என் பேரு கலைவாணி ஸ்ரீ. நான் கடந்த ஒரு 5 வருஷமா யோகன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அ எனக்கு ஒரு 15 வருஷமா கைவலி அதிகமா இருக்கு. நான் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு, டெய்லியும் நைட் ஆயின்மெண்ட் போடாம தூங்க மாட்டேன். அப்புறம் என் பசங்க 2 பேரும் ஜென்ஸ் கார்ல இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா யோகன்ற ஒரு கிளாஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணுங்க" அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோகன் ஜாயின் பண்ணேன். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு கிளாஸ்க்கு வந்தேன்னா, என்னோட கவனம் கொஞ்சம் கூட சிதையாம, மாஸ்டர் என்ன சொல்றாங்களோ, அத நான் அப்படியே செஞ்சுட்டு வந்தேன். அ அப்புறம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, என்னோட கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. எனக்கும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அடுத்தடுத்து நம்ம கிளாஸ்க்கு மிஸ் பண்ணாம போகணுன்ற ஒரு எண்ணமும் அதிகமாயிடுச்சு. எனக்கு அப்புறம் அப்பப்ப இடுப்பு வலி வரும். என்னோட இடுப்பு வலி அ காலையில இருந்து நான் வீட்ல எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு கிளாஸ்க்கு வரும்போது பயங்கர இடுப்பு வலியோட தான் வருவேன். சரி கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வருவேன். கிளாஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, என்னோட இடுப்பு வலி கூட இல்லாம இருக்கும். நான் யோசிச்சு பார்த்த பிறகு, அதுக்கு யோகன் பிராக்டிஸ் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அடுத்தடுத்த கிளாஸ எனக்கு அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஆர்வம் அதிகமாச்சு. ம். நான் தொடர்ந்து கிளாஸ்க்கு வந்துட்டே இருந்தா என்னோட வலிகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கிளாஸ்க்கு வராம இருக்கும்போது என்னோட வலி கூடுனுச்சு. மாஸ்டர் கிட்ட சொன்ன பிறகு நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. தொடர்ந்து கிளாஸ்க்கு வாங்க. நானே இப்ப தொடர்ந்து கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கிறேன். என்னோட வலிகள் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்குது. என்னோட கான்ஃபிடன்ட் லெவலும் அதிகமாகி நான் என்னோட வேலைகள ஈஸியா செய்ற அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்துருச்சு. வீட்டு வேலைகள் எல்லாமே நான் கிளாஸ் முடிச்சுட்டு போய் கூட என்னோட வீட்டு வேலைகள ஈஸியா செய்ய முடியிற அளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம என்னோட மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி யோஜனை வடிவமைச்சு கொடுத்த நம்மளுடைய குரு கே.பி. குணாநிதி ஐயா அவர்களுக்கு என்னோட இதயபூர்வமான நன்றி. அடுத்தடுத்து நான் கிளாஸ்க்கு வரணுன்ற ஆர்வத்த குடுக்குற மாஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஜெயமோஷி மகிழுடன் வாழ்க.